MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. விருது வழங்கும் விழாவில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா முழுக்க நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மகிழ்ச்சி தான், அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நீட் எதிர்ப்புக்கான கருத்தரங்கெல்லாம் கூட நடத்தியிருக்கோம். ஏன்னா அதே மேடையில் டாஸ்மாக் எதிர்த்தும் பேசப்பட்டிருக்கு. இனிமேல் கள்ளச்சாராயம் காசுறவங்க 10 லட்ச ரூபா அபராதமோ கடுங்கால தண்டனையும் விதிக்கிறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? இதை ஏன் ஓராண்டு முன்னாடி ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை தான் முதல்வர் கேட்கணும். 22 பேர் மரணம் உங்களுக்கு போதியதா இல்லையா? 65 பேர் செத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு தமிழர்கள் உயிரை எவ்வளவு துச்சமா என்றாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி. அண்ணாமலை அவர்கள் அரசியல் ஓய்வு எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, அதாவது நான் தான், எனக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு திமிரு மெதப்பு, இதுலயே தான் அண்ணாமலை இந்த 2.5 ஆண்டு காலம் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். அதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. எடப்பாடி நல்லவர், மிக தூய்மையான ஆட்சியை கொடுத்தாருன்னு எங்கேயாவது பேசுறாங்களா? இல்ல. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் எடப்பாடியை பேசின அளவுக்கு திமுக காரங்க கூட பேசினது. அலிபாபாவும் 40 திருடர்களும் போல அம்மாவும் 40 திருடர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா போயிட்டாங்க, இப்ப 40 திருடர்கள்கிட்டயே ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தான் அண்ணன் மேல வழக்கு தொடுத்தாரு எடப்பாடி. ஐயா தியாகு அவர்கள் நாம் தமிழர் கட்சி பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு என்ன ஸ்டாண்ட் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. கூட்டாட்சியை கூட்டு சேர்ந்து இல்லாம ஆக்குனதே இந்த 2 ஆட்சிகள் தான். அப்ப அவங்கள யாராவது ஒருத்தரோட நின்று நம்ம எப்படி கூட்டாட்சிக்கு ஆதரவா பேசணும்? அடிப்படையற்ற ஒரு அபத்தமான கருத்தா தான் நான் பாக்குறேன். அதை ஏன் ஐயா பேசுறாங்கன்னு நமக்கு புரியல. எங்களோட நிலைப்பாடு கட்டாயமாக நாங்கள் இந்த 4 கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணியோ எந்த உறவோ வச்சுக்க மாட்டோம்னா அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சு தான் வந்திருக்கும். குறிப்பா திமுகவின் ஏவல் நாய்களுக்கு நேர்காணல் கொடுத்து இந்த கருத்துக்களை சொல்றத ஐயா தான் அவரை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய நிலையில வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகை செல்வன். முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் அழைப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்குது. அதை சார்ந்து அதிமுக கிட்ட பாமகவும் நாம் தமிழரும் ஆதரவு கேட்டிருக்காங்க. அந்த ஓட்டு யாருக்கு விழும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இயல்பா என்ன நடந்துச்சு, கள சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி காலகட்டம் வரைக்கும் பாமகவும் அதிமுகவும் பேசிக்கிட்டு இருந்ததா செய்திகள் வந்துச்சு. 2 தரப்புலையுமே அதை மறுக்கலை. கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணி போகிறாங்கன்ற ஒரு நிலையில் இருந்துட்டு தான் கடைசியில் அது பாஜகவோட அவங்க போயிட்டாங்க. அதனால் அந்த ஒரு கசப்புணர்வு அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் தலைவர்கள்கிட்டையும் இருக்குது. அதனால தான் பாமகக்கு அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஆதரவும் கூட தெரிவிக்கல. அப்படி இருக்கிற சூழலில் கட்டாயம் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட முடியாது. அப்போ அவங்களுக்கு அடுத்து அங்கே களத்தில் இருக்கிறது பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற பாமக. இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன கசப்புணர்வும் இருக்குது, பாஜக எதிர்ப்பும் இருக்குது. அதனால் அங்கேயும் போக முடியாது. இந்த சூழலை பார்க்கும்போது இயல்பாக அந்த வாக்குகள் நாம் தமிழருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதா நம்ம உணர்றோம். ஏன்னா அவங்க கட்சியை அண்மையில் நடந்த இந்த பூசல்னால அவங்க மீண்டும் அதிமுக காரங்க பாமகவுக்கு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கல. அதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது நாம் தமிழருக்கு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. விருது வழங்கும் விழாவில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா முழுக்க நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? 8 ஆண்டு காலமாக இங்கே அதுதான் முழக்கமாக இருக்குது. அனிதா மரணத்துலேருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அனிதா மரணம் குறிப்பாக அது ஒரு பெரிய அலையாக எழுந்தது நீட்டுங்கிறது. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலாக இருக்குது. அதில் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் இங்கே ஒரே ஒரு கட்சி, 2 கட்சி தான் அதை எதிர்க்கும். அது காங்கிரஸும் பாஜகவும். என்ன இருந்தாலும் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்கும். திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் நீட்டு வேணாம்னு சொல்லும். ஆனால் காங்கிரஸ் தலைவர் ஐயா சிதம்பரத்தின் மனைவி நீட்டை என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியாதுன்னு நீட்டுக்கு ஆதரவாக அவங்க தான் அங்கே முதன்மையாக நின்று களமாடுறாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும். இப்படி இருக்கிற சூழலில் இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற எல்லாரும் இந்த மாநில நலன் சார்ந்து இயங்குறாங்களோ இல்லை இயங்குறதா சொல்கிறாங்களோ எல்லாருமே நீட் ஒழிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. நீட் ஒழிப்பு பற்றி எங்ககிட்ட தான் நீட் ஒழிப்புக்கான ரகசியம் இருக்குன்னெல்லாம் பேசினாங்க. இப்படி எல்லாரும் பேசினாலும் அது ஒட்டுமொத்த ஒரு முழக்கமாக தான் இருந்திருக்கு. இப்போ அரசியலுக்கு வரதா அறிவிச்சிருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு மேடையில், ஏற்கனவே ஒரு மேடையில் பேசினாங்க. அப்போ வெளிப்படையாக நீட்டு எதிர்ப்புன்னெலாம் எதுவும் பேசலை. இப்போ அதை பற்றியும் பேசியிருக்கிறாரு. அது மகிழ்ச்சி தான், அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நீட் எதிர்ப்புக்கான கருத்தரங்கெல்லாம் கூட நடத்தியிருக்கோம்.
அந்த வகையில் அவரும் இந்த ஆதரவு நீட் எதிர்ப்பு தளத்துக்கு வராரு, நம்மளுக்கு ஆதரவாக வராரு அந்த மாதிரி அந்த தளத்துக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. பாஜக காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக தான் இங்கே நிற்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த கட்சிகள்லாம் என்ன திமுக ஆதரவாக நின்றுச்சா என்ன? எல்லாருக்கும் கோரிக்கை ஒன்று தான். இப்போ காவிரின்னு எடுத்தீங்கன்னா காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணுமா வேணாமா? வேணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கை. தமிழ்நாட்டில் இயங்குற எல்லா கட்சிகளோட கோரிக்கையும் தண்ணி வேணும் தான். அப்போ வேணும்னு சொல்றதுனால திமுகவோட சேரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அதுபோல தான் நீட் எதிர்ப்புன்னு விஜய் பேசுறதுனால திமுக ஆதரவாக இருக்கணுன்ற தேவையும் இல்லை. ஏன்னா அதே மேடையில் டாஸ்மாக் எதிர்த்தும் பேசப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளும் நமக்கு பார்க்கக்கூடிய இருக்கு. அதனால அப்படிதான் நம்ம பார்க்கணும். இனிமேல் கள்ளச்சாராயம் காசுறவங்க 10 லட்ச ரூபா அபராதமோ கடுங்கால் தண்டனையும் விதிக்கிறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதை ஏன் ஓராண்டு முன்னாடி ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டில் இங்கெல்லாம் நடந்த போது ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியை தான் முதல்வர் வைக்கணும். ஏன்னா அங்கே என்ன 10 பேர் 12 பேர் அதாவது 22 பேர் இறந்தாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. 22 பேர் மரணம் உங்களுக்கு போதியதா இல்லையா? 65 பேர் செத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு சட்டத்தை இயற்ற அளவுக்கு சூழல் உங்களை தள்ளுமா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்கணும். தமிழர்கள் உயிரை எவ்வளவு துச்சமாக என்றாங்க இந்த திராவிடர்கள். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முதல்வர், இதெல்லாம் தான் இந்த செயல்பாடுகள் காட்டுது. இது சும்மா ஒரு சட்டம் போடுறதுனால ஒன்றும் உடனடியாக கள்ளச்சாராயம் முழுமையாக அழிஞ்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது, அது எப்படி செயல்படுதுங்கிறது தான். அதனால் இதுக்கு சட்டம் இயற்றாங்கன்றதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் இந்த சட்டத்தை மீறியது அவங்க கட்சிக்காரங்க தான், பெரும்பான்மையானவர்கள். அவங்க மேலே இவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு? இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன்னா உங்கள் தலைமை கீழே இருக்கிற அதிகாரிகளே இதை விசாரித்தா சரியாக விசாரிக்க மாட்டாங்கன்னா இதை சிபிஐக்கு மாற்றுங்கன்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. பல எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. அப்போ அதையே நீங்கள் ஏற்கலை. நீங்கள் வெளிப்படையாக இருக்கிறீங்க, கட்டாயம் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நடந்த 65 மரணங்களுக்கான நீதியாக அதில் ஈடுபட்ட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது செஞ்சு உள்ளே வைக்கணும். அதை கூட இன்னும் செய்ய முன் வராமல் ஒரு சட்டத்தை நாங்கள் மாற்றிட்டோங்கிறது இந்த நேரத்தில் அது தகிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சூழல். அதை கொஞ்சம் தணிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக தான் இதை பார்க்க முடியும். இப்போ சட்டசபையில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, ஏன் டாஸ்மார்க்கை நோக்கி யாரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கள்ளச்சாராயத்தில் கிக்கு இருக்குது, இதில் கிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ மது ஒழிப்பு கொள்கைன்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க 21லையும் இவங்களோட தேர்தல் வரைவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் சட்டசபையிலே இப்படி பேசுகிறார் அப்படின்னா கேலி கூத்தாக தான் இருக்குது. குறிப்பாக அந்த அமைச்சரை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு 10 ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு மேடையில் அவரும் ரஜினியும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. திமுக சார்ந்த மேடை தான். அந்த மேடையில் கலந்துக்கும் போது ரஜினி ஒரு நிகழ்வை சொல்கிறார். அவரும் இவரும் ஒரு வானூர்தி பயணத்தில் இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்தாங்களாம். அப்போ பார்த்துட்டு, துரை சார் நீங்கள் என்ன பிராண்டு அப்படின்னு ரஜினி கேட்டதாகவும், அதுக்கு துரை என்ன பிராண்டுனா என்னது அப்படின்னு கேட்டாராம். உடனே இல்லை என்ன சரக்கு அப்படின்னு ரஜினி கேட்டதாகவும், சரக்கெல்லாம் நான் அடிக்கவே மாட்டேன் ரஜினி, இது வரைக்கும் என் நாக்கில் ஒரு சொட்டு சரக்கு கூட பட்டதில்லை அப்படின்னு சொன்னதா ரஜினி பேச, அதுக்கு பிறகு இவர் பேசும்போது தான் அதை சொன்னார். அப்படி ஒரு சொட்டு இந்த மது கூட படாத நாக்கு எது கிக்கு எது கிக்குலன்னு எப்படி கண்டுபிடிச்சது? அப்போ எதை வச்சு இவர் சொன்னார்? எந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு மூத்த அமைச்சர், அவர் இத்தனைக்கும் 71லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்க, 50 ஆண்டுகளை கடந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் மிக மூத்த அமைச்சர், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அண்ணா தொடங்கிய கட்சியின் பொதுச் செயலாளர். இப்படி ஒரு மரபுல வர அவர் எப்படி இவ்வளோ அலட்சியமான ஒரு 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 கூற்றை அங்கே வைக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேலி கூத்தா, ஒரு கேவலமான இழிநிலையில் இந்த திராவிட மாடல் அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் காட்டுது. மது ஒழிப்புத்துறை, மது விலக்குத்துறைன்னே ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. முத்துசாமி தான் அமைச்சராக இருக்கிறாரு. அவரும் மூத்தவர் தான், மூத்த அமைச்சர் தான், 70கள்லேருந்து அமைச்சராக இருக்கிறவர். அவர் இப்போ இவர் மூத்த அமைச்சர் இப்படி பேசுறாரு, அதை கண்டிச்சோ அதை எதிர்த்தோ பேசுறது தான் அந்த துறையே இருக்கு. அப்போ அவர் ஏன் அமைதியாக இருந்தார்? இந்த கேள்வி எல்லாமே நமக்கு எழுது. ஏன்னா மது விலக்கு துறைன்னு வச்சாலும் மது விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு தான் அங்கே சட்டங்களோ இல்லை இலக்குகளோ நிர்ணயிக்கப்படுது. அப்போது அப்படி இயங்குறவங்க கிட்ட இருந்து இந்த கேள்விகள் வராதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இங்கே கள்ளச்சாராயத்தில் 65 பேர் இறந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபான்னு கொடுக்குறாங்க. இது எல்லாம் இந்த நாடு எந்த அவலத்தில் இருக்குன்றதை காட்டுது. இப்போ அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சட்டசபையில் பேசாமல், எதிர்கட்சிகளோட கருத்துக்களை கேட்காம அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை, அதனால கள்ளச்சாராயத்துக்கு போறான்னு பேசுறது மிக மிக ஒரு
அவர் மூத்தவர் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மதிப்போட கடந்து போக வேண்டியிருக்கு. ரொம்ப இழிவான செயல்பாடாக தான் அதை பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் ஓய்வு எடுக்க போறதா சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியா வரவேற்கலாம். ஏன்னா அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்குல தொடர்ந்து இருக்கும் தான். இதுக்கு முன்னாடி அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே இருந்தாங்க, அப்புறம் இடையில முருகன் அவர்கள் இருந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பல கட்சிகள் இங்கே இருக்கு, அவங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாம் இருந்தாலும் இந்த ஆணவ போக்கு இருக்குல்ல, அதாவது நான் தான், எனக்கு கீழே தான், நான் வந்து இந்தியாவையே ஆட்சி செய்கிற கட்சியின் மாநில பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு திமிரு மிதப்பு, இதுலேயே தான் அண்ணாமலை வந்து இந்த 2.5 ஆண்டு காலம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அது ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். அதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது, எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. தங்கம்ன்றாங்க, கடத்தல்ங்கிறாங்க, சிக்கியிருக்கிறாருங்கிறாங்க, பினாமிங்கிறாங்க. அந்த செய்திகள்லாம் வெளியே வரட்டும். அப்படி ஏதாவது ஈடுபட்டிருந்தாருன்னா இவர் லண்டனுக்கு போய் படிக்கிறதுக்கோ எதுக்கு போகிறாரோ அதெல்லாம் விடக்கூடாது. இங்கே வச்சு அதுக்கு அவர் சரியான முறையில் விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக நம்ம சொல்லிக்குவோம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கிறாரு. அப்போ இத்தனை நாட்களாக திராவிடத்தை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் அது வந்து ஆதரவு தானே கேட்டாரு, கூட்டணி வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, திராவிட எதிர்ப்பை தொடக்கத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்காரு அண்ணன். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை கருதி நம்ம வந்து தேர்தல் களத்துல இல்லாதப்போ அந்த தேர்தலில் யாரை எதிர்க்கணும், யாரை வீழ்த்தணுங்கிற கணிப்புல நம்ம வந்து காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால 2009, 2011 இந்த காலகட்டங்களில் காங்கிரஸை எதிர்த்து கடுமையாக நாம் தமிழர் கட்சி போராடிச்சு. அதில் யாராவது ஒருத்தருக்கு, ஏன்னா காங்கிரஸை நாங்கள் வீழ்த்துவோம்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு ஆதரவாக நின்று வீழ்த்துவீங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்படி தான் அந்த காலகட்டத்தில் ஈழத்துக்கு ஆதரவாக, இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்ன அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அப்போது பரப்புரை செய்தாங்க. அதுதான் தேமுதிகக்கும் கூட சில இடங்கள்ல, ஏன்னா சில இடங்கள்ல தேமுதிக தான் காங்கிரஸை எதிர்த்து போட்டிட்டுச்சு. அப்போ நான் வந்து தேமுதிகக்கும் ஆதரவாக அண்ணன் வேலை செஞ்சுருக்காங்க, நாம் தமிழர் கட்சியும் வேலை செஞ்சது. அப்படி இருக்கும்போது 2014 கிட்டத்தட்ட இதே நிலை தான் தொடர்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக, அந்த அதிமுகவும் தேமுதிகவும் களத்தில் இல்லை, அவங்க தேர்தலில் போட்டியிடலை. உங்களுக்கு நாங்கள் முன்னாடி வேலை செஞ்சுருக்கோம். எப்போ ஒரு பொது எதிரி இருக்கும்போது வீழ்த்தணும் போது கருத்தியலாக சில கருத்துக்கள், எங்களோட முதன்மையான கருத்துக்களுக்கு நீங்கள் ஆதரவாக நிற்பீங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதுபோல் இன்னைக்கு இங்கே பொது எதிரி திமுக இருக்குது, பாஜக கூட்டணியில் இன்னொரு, அவங்களோட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கசப்புணர்வு இருக்கிறதுனால அவங்கள ஆதரிக்க போகிறதில்ல. இந்த நிலையில் நீங்கள் எங்களை ஆதரிங்கன்ற ஒரு குரல் தான் எழுப்பியிருக்கிறாரு தவிர இது ஒரு உரிமை குரல் தான். இதை வந்து மண்டிடுறது அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் அவங்களோட கூட்டணி வைக்கல. கூட்டணி வச்சாதான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்க தவிர இப்போ ஆதரவு கேட்குறதுங்கிறது எல்லார்கிட்டையும் கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன், திமுக காரங்க, அதாவது அண்ணாவின் கட்சி, அது வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு பேசினார். இன்னைக்கு வடவர்கிட்ட போய் இவங்க வாக்கு கேட்குறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற வடவர்கள்கிட்ட குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே மத்திய சென்னை பகுதியில் இந்தியிலேயே எழுதி பதாகை வச்சு பேசி வாக்கு கேட்குறாங்க திமுக காரங்க. இந்தி எதிர்ப்பு பின்புலத்தில் ஆட்சிக்கு வந்த திமுக இந்தியில் பேசி எதுக்கு வாக்கு கேட்குது? அப்போ நீங்கள் மண்டிக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நம்ம பல கேள்விகளை கேட்கலாம். திராவிட எதிர்ப்பு தான். நம்ம அதெல்லாம் எந்த இடத்துலையும் அதில் சமரசம் அண்ணன் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இல்லை இப்போ பேசும்போது கூட சமரசம் செஞ்சு பேசுகிறாங்களா? இல்லை. எடப்பாடி நல்லவர், மிக தூய்மையான ஆட்சியை கொடுத்தாருன்னு எங்கேயாவது பேசுகிறாங்களா? இல்லை. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் எடப்பாடியை பேசின அளவுக்கு திமுக காரங்க கூட பேசினதில்லை. அலிபாபாவும் 40 திருடர்களும் போல அம்மாவும் 40 திருடர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா போயிட்டாங்க, இப்போ 40 திருடர்கள்கிட்டயே ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தான் அண்ணன் மேலே வழக்கு தொடுத்தாரு எடப்பாடி. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையாக இன்னைக்காவது திமுக அதிமுகவை பேசிச்சு நீங்கள் காமிங்க. இல்லை, அவங்க சில நபர்களை குறி வச்சு பேசுவாங்க, அதுக்கப்புறம் அந்த நபர்களே கட்சியில் சேர்த்துப்பாங்க, செந்தில் பாலாஜி போல. அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த மாதிரி தான் பேசியிருக்கு. அதில் எந்த இடத்துலையும் பின்வாங்கலை, இல்லை மறுக்கலை, இல்லை அதெல்லாம் மாற்றிக்கல. கருத்து நிலை அதே தான். எதிர்ப்பு தான். திராவிட எதிர்ப்புங்கிறது எதிர்ப்பு தான். தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை, அப்போ எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்ற ஒரு குரல் தான். இடைத்தேர்தல்னாலே நம்ம பல ஃபார்முலாவை கையாளுவாங்க. அதுபோல் நம்ம திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, அந்த மாதிரிலாம் கையாண்டாங்க. இப்போ புதுசாக விக்கிரவாண்டியில் வேட்டி, சேலை, கொலுசு அது போன்ற பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செயல்களை எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ச்சி தானே. இது தொடங்கி வச்சது பெரிய அளவில் திமுக தான். நீங்கள் சொன்ன திருமங்கலம் ஃபார்முலாவும் திமுகவோட ஃபார்முலா தான். ஈரோடு கிழக்கு ஃபார்முலாவும் திமுகவோட ஃபார்முலா தான்.
இதில் பட்டியில் அடைச்சி வச்சு அந்த வேலைலாம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அந்த வேலைகள் இங்கே நடக்கிறதா தெரியல. ஆனால் வழக்கம் போல் இந்த வேட்டி கொடுக்கறது, சேலை கொடுக்கறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேட்டி சேலைக்கு கூட வக்கற்றா தமிழன் இருக்கான் அப்படின்னா, அப்போ நீங்கள் 60 ஆண்டுகள் இங்கே ஆட்சி செஞ்சு எந்த லட்சணத்தில் மக்களை வச்சிருக்கீங்கன்றதோட வெளிப்பாடு அதுவே தான். அதனால இது கொடுத்து அந்த வாக்கை வாங்கிற முறைன்னு நம்ம நினைக்கல. ஆனால் மக்கள் எப்படின்னா, சரி நம்மள்ட்ட தானே கொள்ளடிக்கிறானுங்க, கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும்னு வாங்கிக்கிறாங்க. இந்த முறையாவது விக்கிரவாண்டியில் மாற்றத்துக்கு அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறோம். களத்தில் பரப்புரைன்னு வரும்போது நம்ம மக்கள் வைக்கிற பரப்புரையை, குறிப்பாக நம்ம வேட்பாளரும் அண்ணன் சீமானும் அங்கே களத்தில் வைக்கிற பரப்புரையை வந்து எந்த கட்சியும் மிஞ்ச முடியல. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு களத்திலேயே. அதுவும் மருத்துவர் அபிநயா அவர்கள் களத்தில் போகும்போது தினம் அவங்க பேசுகிற காணொலிகள் வந்து பெரிய அளவுக்கு பரப்பப்படுது. ஏன்னா அவங்க திமுக காரங்களாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எதிர்த்து வரும்போது கடுமையான விமர்சனங்களோட மக்கள் பார்வையில், அந்த மக்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கோ அவங்க பார்வையில் அவங்க மொழியிலேயே அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அது பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கட்டாயம் இது வந்து களச்சூழல் பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதனால இவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதை வச்சு மட்டும் மாற்றிட முடியும்னு நம்ம நினைக்கல. ஆனால் அதோட தாக்கமும் இருக்க தான் செய்யும். இப்போ உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் இங்கே சரியாக நடந்துக்குது அப்படின்னா, இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு. இது எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியும். இருந்தால் கொடுப்பீங்களா? இல்லை இருந்தால் கொடுப்பீங்க, கட்டாயம் கொடுக்க மாட்டோம். அதை கொடுக்கறதுக்கு எதிர்த்து தான் நம்ம நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது இல்லாதவங்கள தினம் வந்து நீங்கள் பார்க்கறது இருக்குல்ல, பரிசோதனை செய்யறதுலாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு உண்மையிலே கொடுக்குறவன்கிட்ட போய் நீங்கள் பரிசோதனை செய்யும். எத்தனை திமுக காரன்ட்ட பரிசோதனை செஞ்சு பறிமுதல் செஞ்சாங்க சொல்லுங்க? இது வரைக்கும் நம்ம பெருசாக காணொலிகளே பார்க்கல. அப்போது அங்கே கவனம் செலுத்தி எங்கே கொடுக்குறாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க தடுக்கிறாங்க சில இடத்துல, பாமக காரங்க சில இடத்துல தடுக்கிறாங்க. அப்போ பாமக காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களால தடுக்க முடியும் போது ஏன் காவல்துறையால, தேர்தல் ஆணையத்தால தடுக்க முடியல? ஐயா தியாகு அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு என்ன ஸ்டாண்ட் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது நம்ம தொடக்கத்துல இருந்து அண்ணன் வந்து 2014 அறிவிச்சாங்க. அதாவது நம்ம தேர்தலில் போட்டியிட போறது தொடக்கத்திலேயே சொல்லியாச்சு 16 தான் போட்டியிட போறோம்னு. அதை குறிப்பா தேர்தலில் நமக்கு யாரெல்லாம் எதிரி, யாரெல்லாம் நட்பு சக்திகள் அப்படின்னு பேசும்போது ரொம்ப குறிப்பாக அண்ணன் 4 கட்சிகளை தான் சொல்லியிருப்பார். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ். அப்போ வந்து மோடி ஆட்சிக்கு கூட வரல, அதுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் இப்படி அறிவிச்சிட்டார். காரணம் என்னன்னா, தேசிய கட்சிகளே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிறது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. ஏன் இங்கே தேசியம்னு ஒன்றே கிடையாது. அந்தந்த மாநிலம் இருக்குல்ல, அதுதான் தேசங்கள், மொழி வழி தேசங்கள். அந்த மொழி வழி தேசியங்களின் ஒன்றியம் தான் இந்த இந்தியா. அப்போது ஒன்றிய அரசு அமைக்கிறது இந்த மாநில கட்சிகள், அதாவது இந்த தேசங்களின் கட்சிகள் சேர்ந்து ஒன்றா தான் அதை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் உண்மையாக ட்ரூ ஃபெடரலிசம். அதுதான் அப்போது கூட்டாட்சி அப்படிங்கிறது. அப்போது அதைத்தான் முன் வச்சிருக்கு கொள்கையாகவே, கோட்பாடாகவே நாம் தமிழர் கட்சி அதை தான் முன் வைக்குது. அப்போ வந்து எப்படி காங்கிரஸையும் பாஜகவையும் ஏற்றுக்கிட்டு நான் ஃபெடரலிசம் பேச முடியும்? ஏன் அதுக்கு யார் எதிராக இருந்தான்? கூட்டாட்சிக்கு யார் எதிராக இருந்தான்? இந்த 2 கட்சி தான். இவங்க ஒழுங்காக இருந்திருந்தா இன்னைக்கு கூட்டாட்சி இந்த நிலையில் இருந்திருக்காது. இங்கே உட்காந்துக்க வேண்டியது. இந்த கூட்டாட்சிக்கு எதிரானது இந்தியா, தேசிய இனங்களின் சிறைக்கூடம், இப்படிலாம் பேச வேண்டியது. அப்புறம் அதை எதிர்த்து யாராவது அரசியல் களத்தில் நின்னா நீ ஏன் அவனை எதிர்க்கிற, நீ இவனெல்லாம் ஆதரிச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறது. அது எப்படி ஒருத்தரை ஆதரிச்சுக்கிட்டு நம்ம வந்து கூட்டாட்சியை பற்றி பேச முடியும்? கூட்டாட்சியை கூட்டு சேர்ந்து இல்லாமல் ஆக்குனதே இந்த 2 ஆட்சிகள் தான். அப்போ அவங்கள யாராவது ஒருத்தரோட நின்றுட்டு நம்ம எப்படி கூட்டாட்சிக்கு ஆதரவாக பேச முடியும்? அதனால அது வந்து ஒரு அடிப்படையற்ற ஒரு அபத்தமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அதை ஏன் ஐயா பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியல. அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனால அந்த நிலைப்பாடை நம்மளும் எடுக்கணும்னு நினைக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அது வந்து ரொம்ப மதிப்பிற்குரிய ஐயா. அதனால அவருக்கு நம்ம சொல்லிட்டு இந்த கருத்தை நம்ம ஏற்கல, புறக்கணிச்சுட்டு போகிறோம். எங்களோட நிலைப்பாடு கட்டாயமாக நாங்கள் இந்த 4 கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணியோ எந்த உறவோ வச்சுக்க மாட்டோம்னா அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சு தான் வந்திருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் காலம் கண்டா நம்ம வந்து அதிகாரத்தையும் அடைவோம். அதுக்குள்ள ஐயா தியாகு போன்றவர்கள் இந்த தமிழ் தேசிய இதில் வந்து நம்ம பிளவுபடுத்துகிறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம பிளவுபடுத்தலை. திராவிடம்னு சொல்லி இங்கே பிளவுபடுத்தினவங்களை எதிர்த்து ஐயாலாம் எவ்வளோ பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா திராவிடம்னு சொன்னவங்க பிளவுபடுத்தினாங்க. ஏன்னா ஐயா சுபவீர பாண்டியனே முன்னாடி பேசுனது இருக்கு. நீங்கள் தமிழர்களை நீங்கள் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு வச்சுருக்கீங்க, அப்போ திராவிடம் வந்து தமிழுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது தமிழர்களை 2 தமிழர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னாரு. அது என்ன 2 தமிழர்கள் அப்படின்னு கேட்டால், ஆரியத்தை எதிர்க்கும் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் ஒரு தமிழர்கள்,
அந்த ஆரியத்தை எதிர்க்கும் திராவிட கருத்தியலை ஏற்காதவர்கள் தமிழர்கள். இப்படி தமிழர்களை இரு வகைப்படும்னு ஐயா சுபவீர பாண்டியன் ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு நேர்காணல்ல ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பேசினது. அப்போ அது பிரிவினையா பார்க்கல. ஐயா தியாகம் அதை எதிர்த்துலாம் பேசல. நாம் தமிழர் கட்சி தமிழர்களை ஒன்றிணைக்குது. தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லுது. இதை பிரிவினையா பார்க்குறாரு. அப்போ இதை நம்ம என்ன சொல்றது இதுக்கு மேல நமக்கு தெரியல. ஐயாக்கு எந்த கருத்தின் அடிப்படையிலையோ இல்லை என்ன காரணத்தினாலேயோ நாம் தமிழர் கட்சி மேல இப்போ இந்த காலகட்டத்தில் காரணமே இல்லாமல் ஒரு வெறுப்பை உமிழ்றாருன்னு தெரியல. அந்த காரணத்தை ஐயா தான் கொஞ்சம் பகுப்பாய்வு செய்யணும். நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், அதில் நமக்கு எந்த சிக்கல் இல்லை. அதுவும் திராவிட கட்சிகளின் குறிப்பா திமுகவின் ஏவல் நாய்களுக்கு நேர்காணல் கொடுத்து இந்த கருத்துக்களை சொல்றத ஐயா தான் அவரை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய நிலையில வச்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா அவர் வச்ச கருத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ